ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 5ல என்னமோ இருக்கு போலங்க. இதே செப்டம்பர் 5ல லாஸ்ட் இயர் தலைவரோட மூவி கோட் மூவி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த மூவில ஒரு சீன் பர்டிகுலரா ஒரு கிளைமேக்ஸ்ங்கிற ஒரு சீன் மாதிரியும் சொல்லலாம். அந்த சீன்ல விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன்ட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து இனிமேட்டு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அதனாலயா இல்ல கோயின்சிடன்ஸாங்கிறது தெரியல. அதே தேதியில இவரோட மூவி வரப்போகுது. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல மதராசிங்கிற மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அப்டேட்டுகள் மும்முரமாக எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, அந்த படத்துல இருந்து செகண்ட் சாங் விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த சாங் தான் கேட்டு வைப் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாங்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிருந்துச்சு. எப்படி நம்ம ரெமோல தாவியா ஓவியா தாவியா நோவியா நோ வேணாயா அப்படிங்கிற ஒரு சாங், ஒரு லவ் ஃபெயிலியரோட ஒரு குத்து சாங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாங்கும் ஃபர்ஸ்ட் விட்டுருந்த சாங்கும் பாத்தீங்கன்னா செம வைபா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாம்பவான் சேர்ந்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ பீக் மியூசிஷியன்ல போயிட்டு இருக்க ரெண்டு பேர், அதாவது அனிருத்தன் சாய், ரெண்டு பேர் காம்போல அனிருத் வாசிக்க சாய் பாட அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் வந்துருந்துச்சு. அந்த சாங் உண்மையாவே செமையா இருந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் சாங் விட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த சாங் தான் கேட்டு வைப் பண்ண போறோம். இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அனிருத் தான் பாடி இருக்காரு. வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்ட். ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ், ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம். வர வர ரொம்ப வழிய நான் வழியிறனே. ஓய்யோ செம்ம மேன்லியா இருக்காரியா. கொல 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 கொலவன கொலவன கொலையிறனே. அரகொரவன அலையிறனே அலையிறனே. வல வலன்னு பேசுற உள்ள கண்டென்ட் இல்ல. எது சொன்னாலும் சிரிக்கிற இது போதும் நான் விழ. பரபரன்னு ஓடுது டைம் போறது தெரியல. கிருகிருன்னு சுத்துது ஆனா உள்ள 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 ஏதோ மாறலையே. ஓடி போய் ஊஞ்சலாடுறாளே. உன்னால ஓரமா போய் ஆடுறேன். சொல்லாத சோகமெல்லாம் தாண்டி ஓடிடுது. சைலண்டா நானும் உள்ள பாடுறேன். ஓ செம்மையா இருக்கு. இது எனக்கு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் சீரீஸ்ல ஒரு சாங் வரும்ல, அந்த ஒரு மஜா சாங் மாதிரி, ஒரு ஃபெஸ்டிவல் மோட் சாங் மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி அதே வைப் வந்திருக்கு. தலைவன் இங்க சிங்கிள் ஆடுறான், தலைவன் இங்க டபுள் டியூவோ டான்ஸ் ஆடுறாரு. அரகொர ஆசை எல்லாமே நிறைவேறும் நேரம் வந்தாச்சு. நழுவின நல்லதெல்லாமே நம் பக்கம் நடக்க பச்சாச்சு. முழிக்கிற நேரம் எல்லாமே மினுக்கிற நேரம் ஆயாச்சு. சலிக்கிற நேரமும் கூட சிரிக்கிற நேரமா போச்சு. டாக் டாக்னு செக் பண்ண வந்தே லாக் லாக்கான ஆனே. அக்கக்கா கலண்டிருந்ததெல்லாம் டிக் டிக் காத்து போனேன். லுக் லுக்கா நிறுத்திடாதாமா திக் டிக்னே நான் இருக்கேன். பக் பக்னு இருக்கும் இந்த ஃபீலிங் லக்கு. விசுவல் பயங்கரமா இருக்கேப்பா.
தலைவர் சாமிங் பாய் மாதிரி இருக்காருயா. Fall in love on cinemas. இவங்க ரெண்டு பேரோட காம்போ உண்மையாவே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எப்படி முன்னாடி வந்து டிஎன்ஏங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களோ, இவரோட இதுன்னா அதாவது சிவகார்த்திகேயன் பண்றதுனாலே இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அப் மாதிரி ஆயிரும் போல. இந்த சாங் ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி ரெமோல வந்து சிரிக்கா அதே அப்படிங்கிற ஒரு சாங் கேட்டு வைப் பண்ணோமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாங்குமே செமையா கேட்டு வைப் பண்ற மெட்டீரியலா தான் இருக்கு. விஷுவல் பாத்தீங்கன்னா செமையா இருக்கு உண்மையாவே. சிவகார்த்திகேயன் பத்தி சொல்லி ஆகணும், இந்த இதுல அப்படியே ஒரு சாமிங் பாய் மாதிரி இருக்காருங்க. டான்ஸா இருக்கட்டும், மறுபடியுமே பாக்குற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான சாங் தான் இந்த சாங். கேட்டு இன்னொரு வாட்டி ரிப்பீட்டட் மோட்ல வைப் பண்ற மெட்டீரியலா ஒரு சாங் இறக்கிருக்காரு. இந்த சாங்கும் உண்மையாவே அட்டகாசமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொன்னு, இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். ஏஆர் முருகதாஸ் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவரோட சர்க்கிள்கள் சந்திச்சுட்டே வராரு. அதாவது பாத்தீங்கன்னா தர்பார் மூவியுமே அந்த அளவுக்கு ஓடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்காந்தருங்கிற ஒரு மூவி எடுத்திருந்தாரு. அது பாத்தீங்கன்னா ஃபுல் டிசாஸ்டர் மாதிரி ஆகி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப சர்க்கிள்ல இருக்காரு. அந்த சர்க்கிள்ல இருந்து மீண்டு வர செப்டம்பர் 5 காத்திருக்கணும். செப்டம்பர் 5க்கு அப்புறம் தான் இவரோட வளர்ச்சி இருக்கா அதுல எப்படி இருக்குங்கிறது தெரியல. இன்னொன்னு சொல்லி ஆகணும், ஏஆர் முருகதாஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மூவியை வந்து யார் நினைச்சு எழுதினாருன்னு பாத்தீங்கன்னா ஷாருக் கானை நினைச்சு தான் இந்த படத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் ஒரு சில ஷெடியூலுக்கு பீரியட் இல்லாதனால சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்க ஆல்ரெடி வந்து விஜய் அவர்களே துப்பாக்கி கொடுத்துட்டாரு அடுத்த விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்கன்னா ஷாருக் கான் மூவியே வாங்கி இவர் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த லுக் பாத்தீங்கன்னா உண்மையாவே அட்டகாசமா இருக்கு. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஃபைட் ரிலேட்டட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சாங் விடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா லவ் சாங் தான் விடுறாங்க. ஆனாலுமே ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு, இது எப்படி கஜினி மூவில ஒரு ஆக்ஷன் பிளஸ் லவ் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மூவியும் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி வந்திருக்குங்கிறது தெரியல. செப்டம்பர் 5 அன்னைக்கு எல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நான் இன்னொரு வாட்டி கேட்க போறேன். இந்த சாங்கை நீங்களும் கேட்டு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் கேப் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை, see you on next video.